தின விழாவில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து சேரட் வண்டியில் குடியரசுத் தலைவர் முர்மு புறப்பட்டார். அவர்களுடன் விழாவின் சிறப்பு விருந்தினர்களான ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா ஆகியோரும் கடமை பாதைக்கு வந்தனர். கடமை பாதையில் குடியரசுத் தலைவர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களை பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வரவேற்றனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது 21 பீரங்கி குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று திரும்பிய முதல் இந்தியரான சுபான்ஷு சுக்லாவுக்கு அசோக சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா. பல்வேறு மாநில கலைஞர்களின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. நாதஸ்வரம், செண்டை மேளம் உட்பட பல்வேறு வாத்தியங்கள் முழங்க இசை கலைஞர்கள் அணிவகுத்தனர். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி கொடியுடன் த்ருவ் ஹெலிகாப்டர்கள் வானில் அணிவகுத்தன. And over the Kartavya Path now is Prahar formation comprising one Dhruv advanced light helicopter carrying the Operation Sindoor flag. Prahar formation led today by Colonel Vijay Pratap Sena Medal. Mi-17 அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களும் அணிவகுப்பு நடத்தின. यूनिट के 4 Mi-17 1V हेलीकॉप्टर्स इन्वर्टेड वाई फॉर्मेशन में उड़ान भरते हुए राष्ट्रीय ध्वज के साथ अपने हेलीकॉप्टर में फॉर्मेशन का नेतृत्व करते हुए ग्रुप कैप्टन आलोक अहलावत, विंग कमांडर आशुतोष खंडूरी भारतीय सेना के ध्वज के साथ विंग कमांडर अभिषेक मल्होत्रा नौसेना के ध्वज. ஆபரேஷன் சிந்தூரின் போது முக்கிய பங்காற்றிய பாதுகாப்பு தளபாடங்கள் கடமை பாதையில் அணிவகுப்பு நடத்தின. And now rolling together along Kartavya Path, two powerful symbols of India's indigenous artillery strength. AMOG, the Advanced Towed Artillery Gun System, ATAGS. T-19 பீஷ்மா ரக பீரங்கிகள், அனைத்து நிலப்பரப்பிலும் செல்லும் ராணுவ வாகனங்கள், வலிமை மிகுந்த கவச வாகனங்கள் பங்கேற்றன. के साथ साथ सलामी मंच के सामने भारत की सामरिक शक्ति का प्रदर्शन करता हुआ T-90 टैंक और साथ में मेन बैटल टैंक अर्जुन. நாக் ஏவுகணை அமைப்பு, ராணுவத்தின் ட்ரோன் படைப்பிரிவான சக்தி பானும் அணிவகுப்பு நடத்தியது. And now Drone Shakti Eagle on the Arm, captained by Divyojit Mukherjee. Developed by the Corps of Electronics and Mechanical Engineers, the elite internal technical force Drone Shakti enables fabrication and sustenance of drone in forward areas. நீண்ட தூர இலக்கை தாக்கும் சூரியஸ்திரா ராக்கெட் லான்ச்சரும், சக்தி வாய்ந்த பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளும், DRDO உருவாக்கிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அமைப்பும் அணிவகுப்பில் பங்கேற்றன. And following the Suryastra, the BrahMos weapon system led by Captain Animesh Rohela of the 344 Missile Regiment. ராணுவத்தில் பணியாற்றும் தனித்துவமான லடாக் ஒட்டக படைப்பிரிவின் கண்கவர் அணிவகுப்பு முதன்முறையாக நடைபெற்றது.
மோப்ப நாய்கள் மற்றும் உளவு பார்க்க பயன்படும் கழுகுகளும் கடமை பாதையில் முதன்முறையாக காட்சிப்படுத்தப்பட்டன. ब्लैक काइट्स शिकारी पक्षी रैप्टर्स प्रसन्नता और गर्व का विषय है कि राष्ट्र सेवा में सतत तत्पर ब्लैक काइट्स आज परेड में अपनी उपस्थिति दर्ज करा रहे हैं. நாட்டின் முப்படையின் வீரர் வீராங்கனைகள் மிடுக்காக அணிவகுப்பு நடத்தினர். அவர்களது அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். And behind them we have Sher-e Jawan, the 4th Bhairav Battalion, Special Forces, designed for rapid response and high-intensity operations. An able first responder. ये तट रक्षक बल का दस्ता सलामी मंच के सामने हमारे समुद्र के प्रहरी और इस दस्ते का नेतृत्व कर रही हैं. அசாம் ரைபிள்ஸ், SSB, CISF வீரர்களுடன் தேசிய மாணவர் படையினரும் கடமை பாதையில் கம்பீர நடை போட்டனர். एनसीसी अपनी युवा शक्ति के माध्यम से राष्ट्र निर्माण में सबसे आगे प्रमुख योगदान देने वालों में. குடியரசு தின அணிவகுப்பில் டெல்லி மகளிர் போலீசாரும் கூட்டுக்குழல் இசையுடன் அணிவகுப்பு நடத்தினர். பிரம்மாண்டமாக நடைபெற்ற அணிவகுப்பு குறித்து ஐரோப்பிய ஆணைய தலைவருக்கும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவருக்கும் பிரதமர் மோடி அவ்வப்போது விளக்கம் அளித்தார். वयम रक्षामः, हम रक्षा करते हैं का ध्येय भारत की समुद्री शक्ति और सुरक्षा की प्रतिबद्धता के परिचायक ये सैनिक. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பாரம்பரிய மற்றும் கலாச்சாரத்தை விளக்கும் வகையில் அலங்கார ஊர்திகள் அணிவகுத்தன. ஜல்லிக்கட்டு காளை பாரம்பரிய நடனத்துடன் அணிவகுத்த தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி அனைவரையும் கவர்ந்தது. வரலாறு பாரம்பரியத்தை எடுத்துரைத்த உத்தரப்பிரதேசத்தின் ஊர்தி, ஹார்ன்பில் திருவிழாவை எடுத்துரைத்த நாகாலாந்து அலங்கார ஊர்தி, கலாச்சாரத்தை விளக்கிய ஜம்மு காஷ்மீர் ஊர்தி உள்ளிட்டவற்றை கண்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் ஆர்ப்பரித்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.